Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி டொமேட்டோ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு பிகினர்ஸா இருந்தாலும் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ் ஆகிற ரெசிபி. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். pan நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, கல்பாசி போன்ற எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வறுபட்டதும் அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். நாட்டு தக்காளி விட பெங்களூர் தக்காளி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் நிறைய மசாலா ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் புளிச்ச தயிர் சேர்க்க போகிறேன். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. இது இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு முறை இப்படி தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு அழகு அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த தக்காளி சாதத்தை தம் போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ ப்ரெஷர்லேயே அரிசி நல்லா வெந்துடும். அரிசியை நல்லா மசாலாவோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அழகு வீட்டு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். நான் அரிசி ஊற வச்சு தண்ணி தான் சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும். வீட்டு அரிசிங்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து குக்கர் மூடிடலாம். நீங்கள் நார்மலாக விசில் விட்டும் இறக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி டொமேட்டோ ரைஸ் தம் மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. அரிசி எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.